பகுதி 6. எப்படியோ வைஷு, ஒரு மாதம் டைம் வாங்கியாச்சு, அதுக்குள்ளே நம்ம வந்த வேலையை முடிச்சுட்டு ஓடியே போயிடணும் என்று சிறு துள்ளலுடன் சொன்னாள் ஜனனி. ஆமாம் ஜனனி, எனக்கும் எப்படா இங்கேருந்து போவோம்னு இருக்கு. அதுலேயும் அந்த ஆரியனை பார்த்தாலே பத்திட்டு வருது என்றாள் வைஷ்ணவி. ஜனனியோ, வைஷு கொஞ்சம் பொறுமையா இருடி, நீ ஏன் தான் இப்படி அவன்கிட்டயே போய் மல்லு கட்டுறியோ, அவன் உன்னை ஏதாவது பண்ணிடுவானோன்னு எனக்கு தான் ஒரே பக்கு பக்குன்னு இருக்கு என்று ஜனனி உண்மையான வருத்தத்துடன் சொல்ல, ஹே ரிலாக்ஸ் ஜனனி, எனக்கு எதுவும் ஆகாது. உங்கள் கல்யாணத்தை இப்போவே நடத்தணும்னு துடிச்சவன் நான் சொன்னங்கிற ஒரே காரணத்துக்காக தள்ளி வைக்க ஒத்துக்கிட்டான். சரியான சைக்கோ, எப்படியோ நம்ம நினச்சது நடந்துடுச்சு என்றாள் வைஷ்ணவி. ஆமாம் வைஷு, இனி நம்ம ரிலாக்ஸாக வந்த வேலையை பார்க்கலாம். ஆனால் ஜனனி, இந்த வீட்டில் இருக்க பாட்டி, சூர்யா, லேகா இவங்கக்கிட்ட தான் இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு நம்ம ஃப்ராடுன்னு தெரியும். எப்போ நம்ம முகத்திரையை கிளிக்கலான்னு காத்துட்ருப்பாங்க. ஆமாம் வைஷு, அந்த ஆரியனாவது வெளிப்படையாக இருக்கான். அவன் என்ன நினைக்கிறாங்கிறத அவன் முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த கும்பல் இருக்கே, ஸ்லீப்பர் செல் மாதிரி, எப்போ வெடிக்கும் எங்கே வெடிக்கும்னு ஒன்றுமே சொல்ல முடியாது. நாம தான் உஷாராக இருக்கணும் என்று ஜனனி சொல்ல, ஆமாடி நானும் கவனித்தேன். அந்த 3 பேரும் சேர்ந்து ஏதோ பெருசாக பிளான் போடுறாங்க. ஆனால் நம்மெல்லாம் எவ்வளோ பார்த்துட்டோம், இவங்கள சமாளிக்க மாட்டோமா என்று நம்பிக்கையுடன் வைஷ்ணவி சொல்ல, அதான என்று இருவரும் கைகளை மடக்கி குத்தி பீஸ்ட் பம்ப் செய்து கொண்டார்கள். அதே நேரம் ருக்மணி பாட்டி அவர் அறையில் இருக்க அவர் கைபேசி சினுங்கியது. அழைத்தது வேறு யாரும் அல்ல, அவர் மகள் சுந்தரவல்லியேதான். அவர் அழைப்பு எண்ணை பார்த்ததும் முதலில் கதவருகே சென்று தாளிட்டு விட்டே அந்த அழைப்பை ஏற்று பேசத் தொடங்கினார் ருக்மணி. சுந்தரி, எப்படிடா இருக்க என்று அவர் பாசத்துடன் அழைக்க, நல்லா இருக்கம்மா, உன்னை பார்க்க முடியாம தான் மனசு கஷ்டமா இருக்கு என்றார் சுந்தரவல்லி. எனக்கும் தாண்டி, பெத்த பிள்ளை உன்கிட்ட நான் திருட்டுத்தனமாக பேச வேண்டியிருக்கு. இந்த கொடுமையை என்னன்னு சொல்ல என்று அவர் சடைத்து கொள்ள, ஆமாம்மா, எனக்கும் அதே கதை தான். ஏதோ கள்ளக்காதலன்கிட்ட பேசுகிற மாதிரியே என் புருஷன் எப்படா வெளியூர் போவான்னு காத்துட்டு இருந்து உன்கிட்ட பேச வேண்டிய நிலையில் இருக்கேன். போதா குறைக்கு நான் பெற்றது ஒரு புது டிசைனு, அது எந்த அகராதியில் சேர்க்கறதுன்னு எனக்கே தெரியல என்று சுந்தரவல்லி புலம்ப, எல்லாம் நம்ம நேரம், எப்படி இருந்த குடும்பம் இப்போ இந்த நிலமையில இருக்கு. ஆமாம்மா, எனக்கும் அதே நினப்பு தான். நடந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டேன். ஆர்யா சூர்யா நிச்சயம் பாதிலேயே நின்று போச்சாமே. கொஞ்சம் வருத்தம்தான், ஆனால் ஒரு வகையில் கொஞ்சம் நிம்மதியாகவும் இருந்தது. எப்படியோ ஆர்யா மனசை மட்டும் நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா கீர்த்தனாவை நம்ம வீட்டுக்கு மருமகளை அனுப்பிச்சிடுவேன் என்றார் சுந்தரவல்லி உற்சாகமாக. எனக்கும் அதே எண்ணம் தாண்டி, ஆனால் நடந்து முடிஞ்சதெல்லாம் ஆர்யா அவ்வளோ எளிதில் மறந்து கீர்த்தனாவை ஏற்றுக்குவானாங்கிறது சந்தேகமாக இருக்குது. பார்ப்போம், மெல்ல மெல்ல அவன் மனசை மாற்ற முயற்சி பண்ணுறேன் என்றார் ருக்மணி மகளின் நம்பிக்கையை சிதைக்காமல். எல்லாம் நம்ம கெட்ட நேரம், என்னத்தை சொல்கிறது. அப்புறம் யாருமா அந்த பொண்ணு நம்ம சூரிய மேலே இப்படி அபாண்டமாக பழி போட்டது? அவளை அந்நேரமே அடித்து துரத்து விட்டீங்கல்ல என்று சுந்தரவல்லி கேட்க, இல்லை சுந்தரியா, அந்த கொடுமையை ஏன் கேட்குற? அது ஒரு பெரிய கதை. அப்போ உனக்கு விஷயம் முழுசாக தெரியாதா என்று ருக்மணி கேட்க, இல்லையேம்மா, நிச்சயதார்த்த விழாவில் ஏதோ 2 பொண்ணுங்க வந்து கலாட்டா பண்ணி நிச்சயம் பாதியில் நின்று போனதா மட்டும்தான் எங்கள் வீட்டு வேலைக்காரி வந்து சொன்னான். அதெல்லாம் சரிதான், ஆனால் அதுக்கு அந்த சூர்யா என்ன பதில் சொன்னான்னு தெரியுமா என்று நடந்த அனைத்தையும் தன் மகளிடம் சொல்லி முடித்தார் ருக்மணி. அடக்கடவுளே, யாரோ முன்ன பின்ன தெரியாத 2 பேரும் நம்ம வீட்டில் விட்டுட்டு உங்களால் எப்படிமா நிம்மதியாக இருக்க முடியுது? முதல்ல அந்த 2 பேரையும் வீட்டை விட்டு துரத்துற வேலையை பாருங்க. நம்ம விக்ரமன் மட்டும் இந்நேரம் உயிரோடு இருந்திருந்தா நம்ம வீடு எப்படி இருந்திருக்கும்? நம்ம எல்லார் வாழ்வும் சிறப்பாக இருந்திருக்கும். அம்மா அப்பா இல்லாமல் பாவம் ஆர்யா என்னென்ன துன்பம் எல்லாம் அனுபவிச்சிட்டான். பாவம் லேகா அம்மா இல்லாமல் எத்தனை நாள் கண்ணீர் வெடிச்சிருப்பா. எல்லா துன்பத்துக்கும் காரணம் என் புருஷன்தாம்மா என்று சுந்தரவல்லி வேதனையுடன் சொல்ல சொல்ல இருவர் கண்களிலும் நீர் கோர்த்தது. வேதனையுடன் கடந்த காலத்தை அசை போட்டார்கள் இருவரும். கிட்டத்தட்ட 21 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பெரிய ஜமீன் வீடு அத்தனை கோலாகலத்துடன் பூத்து குலுங்கியது. நாளை அவர்கள் வீட்டு இளவரசி சுந்தரவல்லியின் திருமணம். திருமணத்திற்கு முதல் நாள். நல்ல வேலை, நாளையிலேருந்து அம்மா என்னை மட்டும் நல்லா பார்த்துக்குவாங்க. இனி அம்மா மடியில் நான் மட்டும் சுதந்திரமா சந்தோஷமா படுத்துக்கலாம் என்று விக்ரமன் தன் தங்கை சுந்தரவல்லியை சீண்ட, மா பாருமா அண்ணனை, இதுக்கு தான் நான் அவனுக்கு முதல்ல கல்யாணத்தை பண்ண சொன்னேன். இப்போ எனக்கு என்னம்மா அவசரம்? என் படிப்பு முடிய இன்னும் 1 வருஷம் இருக்கு என்று சுந்தரி சடைக்க, கல்யாணம் முடிச்சாலும் உன்னை காலேஜுக்கு அனுப்ப மாப்பிள்ளை ஒத்துக்கிட்டாரு. நல்ல இடம், அதான் சரின்னு சொல்லிட்டேன் என்று ருக்மணி விளக்க, எது எப்படியோ என்னால் எப்படி உன்னையும் அண்ணனையும் பிரிஞ்சு இருக்க முடியும்னு தெரியலையே என்று சுந்தரி முடிக்கும் முன் அவள் விழிகள் கலங்கிட, அதற்கு மேல் தன் தங்கையின் கண்ணீரை பொறுக்க முடியாத விக்ரமன் தன் அன்பு தங்கையை தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டு,
ஏ லூசு, உன்னை தினமும் உன் வீட்டில் வந்து நானும் அம்மாவும் பார்த்துட்டு தான் எங்களுக்கு மறு வேலையே, போதுமா என்று செல்லமாக அவள் மண்டையில் குட்ட இருவர் இதழ்களிலும் அழகான புன்னகை. அவர்களை ரசித்து கொண்டிருந்த ருக்மணி மனமும் தன் மகளை பிரிய போகும் நாளை எண்ணி கலங்கிதான் போனது. அவள் ஆருயிர் கணவன் கோதண்டவர்மன் உடனிருந்து இந்த திருமணத்தை முடித்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்ற ஏக்கம் மனதுக்குள் இருக்கத்தான் செய்தது. ருக்மணி விக்கிரமவர்மனையும் சுந்தரவல்லியையும் பெற்றெடுத்திருந்த சில வருடங்கள் இருவர் வாழ்வும் சொர்க்கமாகவே இருந்தது. நஞ்சை, விவசாய பூமி, மில், தொழிற்சாலை என்று எத்தனையோ பூர்வீக சொத்துகளிலிருந்து தானாகவே வரும்படி வருமானம் அவர்களின் முன்னோர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதே ஜமீன் பழக்க முறை கோதண்டவர்மன் காலத்திலும் தொடர்ந்தாலும் அவராகவே நிறைய புதிய தொழிலும் தொடங்கி அதில் வெற்றியும் பெற்றார். செல்வ செழிப்பு, ஆசை மனைவியின் காதல், விக்கிரமனின் குறும்பு சேட்டைகள், மழலை செல்வமான சுந்தரியின் அழகு முகம், பொக்கைவாய் சிரிப்பு என்று வாழ்வின் அத்தனை சந்தோஷங்களும் கிடைத்ததில் அவர் பூரித்து போய்தான் இருந்தார். அன்பு கணவனின் சந்தோஷத்தில் ருக்மணியும் ஒரு பாகமாக கைகோர்த்து இருந்தார். யார் கண்பட்டதோ ருக்மணியின் சந்தோஷம் விரைவிலேயே நிறைவுக்கு வந்தது. கோதண்டவர்மன் திடீரென்று நோய்வாய்ப்பட்டார். அவருக்கு எலும்பு புற்றுநோய் இருப்பதாக மருத்துவர்கள் குண்டை தூக்கி போட்டார்கள். ஒரே நாளில் உலகம் இருண்டு போனது. ஆனால் ருக்மணி மனம் சோரவில்லை. தன் இரு குழந்தைகளையும் தன் மாமியார் வேதவள்ளியிடம் ஒப்படைத்துவிட்டு தன் கணவனின் வைத்தியத்திற்காக அமெரிக்கா சென்றார். இருவர் மட்டும் அங்கு தங்கி சில மாதங்கள் வைத்தியம் பார்த்த போதும் யமனிடம் போராடி ருக்மணியால் ஜெயிக்க முடியவில்லை. கணவனை பறிகொடுத்து தனியாகவே இந்தியா திரும்பினார். கோதண்டவர்மன் மறைவில் துடித்துதான் போனார் ருக்மணி. கையில் இரு குழந்தைகள் அவரை நம்பியிருக்க வேறு வழி இல்லாமல் தன் கணவனை நெஞ்சில் சுமந்தபடி தன் பிள்ளைகளுக்காக வாழத் துவங்கினார். அதே நேரம் தன் மகனின் மறைவை தாங்கிக் கொள்ள முடியாத வேதவள்ளியும் அவர்களை தனியாக தவிக்க விட்டு விண்ணுலகம் சென்றார். ருக்மணிக்கோ அடுத்தடுத்த அடியில் வாழ்வில் பிடிப்பே இல்லாமல் போனது. குழந்தைகள் எதிர்காலம் என்ற ஒரே காரணத்திற்காக மட்டுமே உயிர் வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டார். பணம் பிரச்சனை இல்லை என்றாலும் கணவன் தொடங்கிய தொழிலை என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துதான் போனார். யாரையும் நம்பவும் பயமாக இருந்தது. ஆனால் வேறு வழி இல்லை. கணவன் தொடங்கிய தொழிலை காப்பாற்ற ஏதாவது கண்டிப்பாக செய்துதான் ஆக வேண்டும். தன் ஒன்றுவிட்ட சகோதரன் வீரசிங்கம் டிகிரி முடித்து பெரிய கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டு இருந்தான். சில நாட்களுக்கு முன் அவனுக்கு வேலை போய்விட்டதாகவும் வேலை இல்லாமல் கஷ்டப்படுவதாகவும் கேள்விப்பட்டு இருந்தார். வீரசிங்கம் பற்றி ருக்மணிக்கு அதிகம் தெரியாது. அவள் நெருங்கிய சொந்தம் அனைவரும் செல்வந்தர்கள். அதைவிட யாருக்கும் உதவ மனம் இருக்காது. யாரிடமும் வீரசிங்கம் பற்றி நுண்ணிப்பாக விசாரிக்க முடியாது. வேறு வழி இல்லை. வீரசிங்கத்தை வேலைக்கு அமர்த்தி உஷாராக இருக்க வேண்டியதுதான் என்ற முடிவிற்கு வந்திருந்தார் ருக்மணி. அவன் குடிவர அவர்கள் பங்களாவை ஒட்டியே இருந்த அவர்கள் அவுட் ஹவுஸையும் கொடுத்திருந்தார். வீரசிங்கத்திடம் கம்பெனி பொறுப்பை ஒப்படைத்தார் ருக்மணி. அவன் திறமையாகவே நிர்வாகம் பார்க்க துவங்கியிருந்தான். சில மாதங்களிலேயே லாப கணக்கை காட்டத் துவங்கியிருந்தான். வருடங்கள் உருண்டோட வீரசிங்கம் மனம் முடித்து அவன் மனைவி வசுமதியும் அவர்கள் அவுட் ஹவுஸில் குடியேறி இருந்தார்கள். ருக்மணிக்கு உதவியாக வீட்டு வேலை, குழந்தைகளை பார்த்து கொள்வது என்று கணக்கு பார்க்காமல் வசுமதியும் உதவுவாள். அண்ணி அண்ணி என்று பிரியமாக அழைத்து குழந்தைகளை ஆசையோடு பார்த்து கொள்ளும் வசுமதியை ருக்மணிக்கு மிகவும் பிடித்து போனது. தெய்வம்தான் இவர்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்று மனதுக்குள் நன்றி கூறிக்கொண்டார். ஆனால் அந்த தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம்தான் தாமதமாக கிடைத்தது. 10 வருடங்களுக்கு பிறகே முதல் குழந்தை பிறந்தது. வருடங்கள் அப்படியே செல்ல விக்கிரமன் 22 வயதை தொட்டதும் அவனிடம் பொறுப்பை ஒப்படைத்து விட வேண்டும் என்று காத்திருந்தார் ருக்மணி. அவனும் சில மாதங்களில் பொறுப்பை ஏற்பதாக வாக்கு கொடுத்து இருந்தான். அதே சமயம் சுந்தரவல்லியை பெண் கேட்டு நிறைய பெரிய இடங்கள் வர துவங்கி இருந்தன. நம்ம சுந்தரி அழகுக்கு மாப்பிள்ள நீ நானும் போட்டி போட்டு வருதுல நீ, ஆச்சரியமா இருக்கு என்று சுந்தரிக்கு திருஷ்டி கழித்தபடி சொல்லிக் கொண்டிருந்தார் வசுமதி. இருந்தாலும் எது நல்ல இடம்னு தேர்வு செய்கிறது தான் பயமா இருக்கு. அவர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தா எனக்கு இவ்வளவு டென்ஷனே கிடையாது என்றார் ருக்மணி கலக்கத்துடன். அண்ணி, கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு கல்யாண வேலையை பாருங்க, நல்லதே நடக்கும் என்றாள். அதே போல் இன்று ஒரு நல்ல மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்த திருப்தியில் மறுநாள் காலை திருமணத்திற்காக அனைவரும் ஆசையுடன் காத்திருந்தனர். ஆனால் யாரும் எதிர்பாராதபடி அனைவரின் தலையிலும் இடியை இறக்கியிருந்தான் சுந்தரிக்காக பார்த்து வைத்திருந்த அந்த இளைஞன் பூபதி. எனக்கு இந்த திருமணத்தில் விருப்பமில்லை, யாரும் என்னை தேட வேண்டாம் என்று ஒரு கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு சென்றிருந்தான். அந்த அதிர்ச்சியில்
ருக்மணி மயக்கமே போட்டுவிட்டார். அம்மா எந்திரிங்கம்மா, அம்மா எந்திரிங்கம்மா என்று விக்கிரமனும் சுந்தரவல்லியும் பதறி போனார்கள். சில நிமிடங்களில் மயக்கம் தெளிந்து அமர்ந்த ருக்மணிக்கு தன் மகளின் நிலையைக் கண்டு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. நெஞ்சை அடைத்து கொண்டு வந்தது. அம்மா கவலைப்படாதீங்க, சுந்தரிக்கு வேற நல்ல மாப்பிள்ளையா பார்த்துடலாம், தைரியமா இருங்க என்று தேற்ற முயன்றான் விக்கிரமன். ஐயோ, என் பிள்ளை வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேனே, அந்த பையனை நல்லவன் நம்பி என் பிள்ளை வாழ்க்கையை நானே செதைச்சிட்டேனே என்று ருக்மணி துடித்து அழுக, அம்மா எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் என்னைக்குமே உங்க மகளை உங்க கூடவே சந்தோஷமா இருந்துடுறேன் என்று சுந்தரவல்லி தன் தாய் அருகில் அமர்ந்து தேற்ற முயற்சித்தாள். ஆனால் ருக்மணியோ, அந்த படுபாவி என் மக வாழ்க்கையை நாசமாக்கிட்டானே, விடிஞ்சா ஊர் முன்னாடி அவமானப்பட்டு நிக்கணும், அதை விட விஷம் குடிச்சு நான் இப்பவே செத்துடலாம் என்று ருக்மணி சொல்ல அனைவருமே அதிர்ந்து விட்டனர். அண்ணி என்ன வார்த்தை நீ பேசுறீங்க? அந்த காவாலி பையன் போனா போய் தொலையட்டும், நம்ம சுந்தரிக்கு இப்பவே வேற நல்ல மாப்பிள்ளைய பார்த்துடலாம் என்றாள் வசுமதி. அது எப்படி வசு உடனே நமக்கு மாப்பிள்ளை அமையும் என்று ருக்மணி வேதனையுடன் கேட்க, நீங்க ஊன்னு சொல்லுங்க நீ, என் தங்கச்சி பையனை இப்பவே நம்ம சுந்தரி கழுத்துல தாலி கட்ட சொல்றேன் என்று உறுதியாக வசுமதி சொல்ல அனைவர் முகத்திலும் சிறு நிம்மதி பரவ, அந்த பையன் நல்ல பையனா வசுமதி என்று ருக்மணி கேட்டார். தங்கமான பையன் அண்ணி, யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட், அவங்க அம்மா பேச்ச தட்டவே மாட்டான், என்ன உங்களவுக்கு வசதி கிடையாது என்றாள் வசுமதி. வசதியெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, நீ அவனை இப்பவே வர சொல்லு என்றார் ருக்மணி. அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையாவது விசாரிக்கிறேன், அவங்கன்னா தெரிஞ்ச பசங்க, நிச்சயம் சுந்தரியை நல்லா பார்த்துக்குவாங்க, இதுனா யாருன்னே தெரியாது, நீங்க கொஞ்சம் அவசரப்படாதீங்க என்றான் விக்கிரமன். அதே நேரம் வசுமதிக்கோ சட்டென அறை வாங்கிய உணர்வு. இத்தனை வருடங்களாக அவள் போட்டு வைத்திருந்த திட்டத்தை ஒரே நிமிடத்தில் சிதைத்து விடுவானோ என்ற ரௌத்திரத்துடன் விக்கிரமனை வெறித்து கொண்டிருந்தாள் வசுமதி. பகுதி 7. அம்மா நீங்க கவலைப்படாம தைரியமா இருங்க, நான் விடியறதுக்குள்ள எப்படியாவது நம்ம சுந்தரிக்கு நல்ல மாப்பிள்ளையோட வருவேன், எனக்கு உதவுறதுக்கு எத்தனையோ நல்ல சிநேகிதர்கள் இருக்காங்க, சுந்தரி அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோ, நான் வேகமா வந்துடுறேன் என்று தன் பைக்கில் ஏற சென்றிருந்தான் விக்கிரமன். ஹெல்மெட்டை எடுத்துக்கொண்டு ஓடும் மகனை நம்பிக்கை இல்லாமல் தான் பார்த்து கொண்டிருந்தார் ருக்மணி. மணி இப்போதே இரவு 11 ஆகிவிட்டது. விடிந்தால் திருமணம். தன் அண்ணனின் நம்பிக்கை சற்று அதிகப்படியாகத்தான் தோன்றியது சுந்தரிக்கு. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அனைவரும் விக்கிரமன் கொண்டு வரப்போகும் நல்ல செய்தியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தனர். அண்ணி என்னதான் விக்ரம் அவ்வளோ நம்பிக்கையா பேசிட்டு போயிருந்தாலும் யார்தான் இந்த கடைசி நொடியில ஒத்துக்கொள்ளக்கூடும்? அப்படியே விக்கிரமன் சொல்வது போல அவன் நட்புக்கு மரியாதை கொடுத்து அவன் சிநேகிதன் யாராவது முன் வந்தாலும் அவன் வீட்லேயும் சம்மதிக்கணும்ல என்று வசுமதி சொல்ல ருக்மணி துவண்டு போனார். ஆமா வசுமதி, நீ சொல்றதும் சரிதான், எந்த பையன் வீட்டில் தான் இப்படி அவசர கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுவாங்க? என் சுந்தரி வாழ்க்கையை நானே அழிச்சிட்டேன் என்று தலையில் கை வைத்து கண்ணீர் வடிக்க துவங்கியிருந்தார். அம்மா அண்ணன் தான் அவ்வளோ நம்பிக்கையை சொல்லி இருக்குல்ல, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா என்று சுந்தரி ருக்மணியை சமாதானப்படுத்த முயன்றாள். அண்ணி எனக்கு என்னமோ நீங்க சின்ன பையன் பேச்சை கேட்டு நம்ம சுந்தரியை பெரிய அவமானத்துக்கு ஆளாக்க போறீங்களோன்னு பயமா இருக்கு என்று வசுமதி சொல்ல, அத்தை நீங்க ஏன் இப்ப அம்மாவை தேவையில்லாம டென்ஷன் ஆக்குறீங்க என்று சுந்தரி சொல்லி பார்த்தாள். நீ சும்மா இரு சுந்தரி, உனக்கு என்ன தெரியும், வசுமதி சொல்றதும் சரிதான், ஒருவேளை உங்க அண்ணனால யாரையும் கூட்டிட்டு வர முடியலன்னா உன் வாழ்க்கை என்ன ஆகிறது? அந்த கடைசி நிமிடத்துல உனக்கு எங்கன்னு போய் மாப்பிள்ளை தேட முடியும்? வசுமதி, நீ உன் சொந்தக்கார பையனுக்கு உடனே தந்தியோ இல்லை ஃபோனையோ போட்டு வர வைக்க முடியுமான்னு பாரு. வீரசிங்கம் எங்க என்று ருக்மணி கேட்க, அவரு அப்பவே மண்டபத்துக்கு போயிட்டாரு அண்ணி, அவருக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாது. சரி நீ இப்பவே போய் அந்த பையனை வர வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணு என்று வசுமதிக்கு உத்தரவிட்டார் ருக்மணி. வசுமதி இதழ்களில் ஒரு வெற்றி புன்னகை. அவள் அங்கிருந்து சென்றிருக்க ருக்மணியும் சுந்தரியும் பதற்றத்துடன் விக்கிரமன் வரவுக்காக காத்து கொண்டிருந்தனர். மழை வேறு வெளுத்து வாங்கி கொண்டிருந்தது. சுந்தரி, அண்ணன் என்னடி இவ்வளவு நேரம் ஆகி வீடு திரும்பல? விடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்கு, அவன் எங்க போய் இருக்கானே தெரியலையே. ஒன்னு செய், அவன் சிநேகிதன் அசோக்கிற்கு போனை போடு, விக்ரம் அங்க வந்தானான்னு கேளு என்று ருக்மணி சொல்ல சுந்தரியும் சரிம்மா என்று ஃபோன் டைரியில் அசோக் என்னை தேடி கண்டுபிடித்து ஃபோன் ஸ்டாண்டில் இருந்த ஃபோன் ரிசீவரை எடுத்து காதில் வைத்தாள். உயிரே இல்லை. ஐயோ அம்மா, ஃபோன் வேலை செய்யல, ரிங்டோனே இல்லை என்றாள் அவள். அடப்பாவமே, மலையில கேபிள் கட்டாகிருக்கும், இப்ப என்னடி செய்யறது என்று ருக்மணி பரிதவிப்புடன் கேட்க, வேற என்னமா செய்ய முடியும், அண்ணன் வர வரைக்கும் காத்துதான் இருக்கணும் என்று சுந்தரி சொல்ல பொழுதும் புலர்ந்தது. சிறிது நேரத்தில் வசுமதிதான் பரபரப்பாக உள்ளே வந்தாள்.
அண்ணி, நம்ம வீட்டில் ஃபோன் ரிப்பேர் ஆமே, விக்ரமன் தம்பி கல்யாண மண்டபத்துக்கே ஃபோன் போட்டுருக்கு என்று சொல்ல பெண்கள் இருவரும் ஆவலுடன் அவள் அருகில் வந்தனர். அப்படியா, விக்ரமன் என்ன சொன்னா என்றார் ருக்மணி. விக்ரம தம்பி அவன் சிநேகிதன் யார்கிட்டயோ விசாரிக்க மதுரை வர போயிட்டானா. ஆனா தான் நினைச்சது நடக்கலையா. சுந்தரிக்கு எந்த அவமானமும் வரக்கூடாது, அதனால நீங்க பார்த்த மாப்பிள்ள கூடவே கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிங்க, நான் வரதுக்கு தாமதம் ஆனாலும் ஆகும் என்று சொல்லிவிட்டார். வசுமதி சொன்னதை கேட்ட இரு பெண்களுக்குமே அப்படி ஒரு ஏமாற்றம். அம்மா, நான் அண்ணன் வராம கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு அப்படியெல்லாம் அவசரமா கல்யாணம் பண்ணணும்னு அவசியமே இல்லை என்றாள் சுந்தரி உறுதியாக. அண்ணி, என்ன அண்ணி சுந்தரி இப்படி பேசுறா? அங்க ஊர் சன அத்தனையும் கூடி நிக்குது, கல்யாணம் நின்று போனா எவ்வளவு பெரிய அசிங்கம், நாம நாளை பின்ன தலை நிமிர்ந்து வாழ வேண்டாமா என்று வசுமதி கேட்க, நீ சொல்றது சரிதான் வசுமதி, ஆனா விக்ரம வராம எப்படி இந்த கல்யாணத்தை நடத்துறது? சுந்தரிக்கே அப்பா தான் இல்லை, அவ கூட பிறந்தவனாவது முன்ன நின்று அவ கையை பிடிச்சி தாரவாத்து கொடுக்க வேண்டாமா என்றார் ருக்மணி வேதனையுடன். அண்ணி, நம்ம விக்ரமன் தான் இப்படி தகவல் சொல்லி அனுப்பியிருக்கான், அவன் பேச்சு கேட்க மாட்டீங்களா? இது பொம்பளை பிள்ளை வாழ்க்கை. நீ நம்ம சுந்தரி கல்யாணம் இன்னைக்கு நின்று போச்சுன்னா அடுத்து கல்யாணமே நடக்காம கூட போயிடலாம் என்று வசுமதி மறைமுகமாக மிரட்ட, அத்தை நீங்க சும்மா இருங்க, அம்மாவை தேவையில்லாம பயங்காட்டாதீங்க என்று சுந்தரி சொல்ல, இல்ல சுந்தரி, வசுமதி சொல்றதும் சரிதான், இந்த சந்தர்ப்பத்தை தவற விட்டுட்டு உனக்கு கல்யாணமே கூடி வரலன்னா என்ன செய்யறது? வா, ரெடியாகு, நம்ம மண்டபத்துக்கு போகலாம், விக்ரமன் வர நேரத்துக்கு வரட்டும் என்று ருக்மணி அதற்கு மேல் சுந்தரியை பேச விடவில்லை. வசுமதியின் உறவினர் ஆன குமரவேல்தான் சுந்தரி கழுத்தில் தாலி கட்டினான். பார்ப்பதற்கு லட்சணமாக கலையாகவே இருந்தான். பெரிய வங்கியில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். கணிதத்தில் மேற்படிப்பும் முடித்திருந்தான். வசதி மட்டும்தான் குறைவு. அவர்களின் நிலையில் இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைத்ததே பெரிய வரமாகத்தான் ருக்மணிக்கு தோன்றியது. மாப்பிள்ளை மாறிய விஷயம் விருந்தினர்களுக்கிடையே காட்டுத்தீ போல் பரவதான் செய்தது. இவ்வளவு நல்ல பொண்ணை விட்டுட்டு போக அவனுக்கு எப்படிதான் மனசே வந்ததோ என்று சிலரும், இந்த பொண்ணுகிட்ட எதுவும் குற்றம் குறையோ, சும்மாவா அந்த பையன் விட்டுட்டு போயிருப்பான் என்று அவர்கள் மாறி மாறி பேசியது நாதஸ்வர ஓசையிலும் பாட்டு சத்தத்திலும் அடிபட்டு போனது. திருமணம் முடிந்து நல்லபடியாக அவர்கள் வீடு திரும்பிய வரை கூட விக்ரமன் வீடு திரும்பவில்லை. மாப்பிள்ளையும் பெண்ணையும் ஆரத்தி எடுத்து பால்பழம் கொடுத்து உபசரித்த சமயம்தான் வீரசிங்கம் பதட்டத்துடன் வீட்டுக்குள் வந்தான். அக்கா, நம்ம விக்ரமனுக்கு பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான், மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க என்று அவன் குண்டை தூக்கி போட அனைவரும் பதறிப்போய் மருத்துவமனைக்கு ஓடினார்கள். நல்ல வேளையாக சின்ன அடிதான். மலையில் அவன் நேற்று இரவு பைக்கில் சென்ற போது வழுக்கி மரத்தில் போய் மோதி இருக்கிறான். அந்த அதிர்ச்சியில் அவன் தூக்கி எறியப்பட்டு மயக்க நிலைக்கு சென்றிருந்தான். அவன் காயங்களுக்காக வலி நிவாரணி ஊசியும் தூக்க ஊசியும் மருத்துவர்கள் போட்டு இருக்க அவன் காலை 10 மணிக்கு மேல்தான் கண் விழித்தான். மயக்கம் கலைந்ததுமே தன் தங்கையின் நினைவு வர அவர்கள் வீட்டு எண்ணுக்கு போன் செய்ய சொல்லி நர்ஸிடம் சொல்லியிருந்தான். ஆனால் அதில் பதிலே இல்லை. திருமண மண்டபத்துக்கு விரைந்து ஓட அவன் கால்கள் துடித்தன. ஆனால் மருந்தின் வேகமும் விபத்தின் தாக்கமும் அவனை தலை தூக்க விடாமல் தள்ளாட செய்தது. சார், அவசரப்படாதீங்க, உங்களுக்கு காயப்பட்டிருக்கு, டாக்டர் தூக்க மருந்து வேற கொடுத்துருக்காங்க, உங்களால் எழுந்து போக முடியாது, ஃபோன் எதுவும் பண்ணணும்னாலும் சொல்லுங்க, நான் உங்க குடும்பத்துக்கு தகவல் கொடுத்துட்டு வரேன் என்றார் அந்த செவிலியர் பெண். வேறு வழி இல்லாமல் விக்ரமன் அவர்கள் வீட்டு எண்ணெய் கொடுத்து இருக்கிறான். நேரமாகிவிட்டது என்று திருமண மண்டபத்தின் எண்ணுக்கும் பல தடவை முயற்சி பண்ண சொல்லி இருக்கிறான். இறுதியாக ஒருவர் எடுத்தபோது திருமணம் முடிந்தது என்ற செய்திதான் அவனுக்கு வந்தது. தன் தங்கையின் வாழ்க்கையை காக்க முடியவில்லையே என்ற வழியே மற்ற காயங்களை விட பெரிதாக தாக்கியது. சற்று நேரத்திலேயே மருத்துவமனைக்கு அனைவரும் வந்துவிட அவன் தாயும் தங்கையின் கண்ணீரும் அவனை நிலைக்குலைய செய்தது. ஏண்டா விக்ரமா இப்படி பண்ணுன, உனக்கு ஏதாவது ஆனா என்னால தாங்க முடியுமா என்று ருக்மணி வெடித்து அழுக விக்ரமன் தன் தாயிடம் என்ன சொல்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டு இருந்தான். தன் தங்கையை அருகில் அழைத்தவன், ஐ எம் சாரி சுந்தரி, என்னால் உனக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல என்று வேதனையுடன் சொல்ல, அண்ணா நீங்கள் எனக்கு திரும்பி வந்ததே போதும், உங்களை காணாமல் நாங்கள் துடிச்சு போயிட்டோம் என்றால் சுந்தரி தன் கண்ணீரை துடைத்தபடி. டாக்டர் ரவுண்ட்ஸ் வர நேரம், எல்லாரும் வெளியில போங்க என்று நர்ஸ் அனுப்ப அனைவரும் வெளியே சென்றார்கள். நடந்ததை பார்த்து கொண்டிருந்த வசுமதி மனதில் நிம்மதி. நல்ல வேளை, விக்ரம எதையும் இன்னும் ஆராயவில்லை என்று நிம்மதி கொண்டார். ஆனால் அவள் கணித்த அளவு விக்ரமன் ஒன்றும் அத்தனை எளிதானவன் அல்லவே. விக்ரமன் உடலும் மெல்ல மெல்ல தேறி வந்தது. சுந்தரியிடம் பிரியமாக பேசி பழகினான் குமரவேல். அவனின் அன்பும் அக்கறையும் சுந்தரியை வெகுவாக ஈர்த்தது. அதிலும் ருக்மணியிடமும் விக்ரமனிடமும்
அவன் காட்டும் மரியாதையும் பிரியமும் சுந்தரியை மனதளவில் வெகுவாக அவனிடம் நெருங்கச் செய்தது. அவளின் விருப்பு வெறுப்புக்கு மரியாதை கொடுத்து நடந்து கொண்ட அந்த ஆண்மகனை சுந்தரிக்கு மிகவும் பிடித்து போனது. அம்மா, அவருக்கு ஒரு வாரம் லீவு முடிஞ்சுதான், ஊருக்கு போகணும்னு சொல்றாரு என்று சுந்தரி சோர்வுடன் சொல்ல, தன் ஒரே மகளை தொலைவில் உள்ள ஊருக்கு அனுப்ப மனம் இல்லாமல் தன் ஊரிலேயே தங்க சொல்லி கேட்க எண்ணினார் ருக்மணி. குமரவேலும் ருக்மணியிடம் விடைபெற்று செல்ல வர, மாப்பிள்ள, நம்ம மில்லு தொழிற்சாலையை பார்த்துக்கவே ஆள் இல்லை, நீங்கள் எதுக்கு மாப்பிள்ள வெளியெலாம் வேலைக்கு போகணும், எங்களுக்கு ஆதரவாக நீங்கள் இங்கேயே தங்கிக்கோங்க மாப்பிள்ள என்றார். ஐயோ அத்தை, அது அவ்வளவா நல்லா இருக்காது. எனக்கு உங்களுக்கு கணக்கு வழக்கு பார்த்து உதவுவதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒரே வீட்டில் தங்குனா வீட்டோட மாப்பிள்ளன்னு பார்க்குறவங்கெல்லாம் தப்பாக பேசுவாங்க என்றான் குமரவேல். அவ்வளவுதானே, நீங்கள் இங்கே தங்க வேண்டாம். சுந்தரிக்குன்னு 3வது தெருவில் நாங்கள் ஏற்கனவே பெரிய வீடு கட்டி இருக்கோம், உங்களை அங்கே குடி வச்சிடுறோம். சுந்தரி நாங்கள் பார்க்குற தூரத்தில் எங்களுக்கு இருந்தாலே போதும் என்று ருக்மணி உற்சாகமாக சொல்ல, கேட்டுக்கொண்டிருந்த சுந்தரிக்கும் பேரானந்தம். விக்ரமனும் குமரவேலுடன் நட்பாக பழகத் தொடங்கியிருந்தான். அம்மா, மச்சான் தான் நல்ல தொழிலை பார்த்துக்கிறார்ல, 2 வருஷம்தான், கனடாவில் மாஸ்டர் டிகிரி மட்டும் படிச்சுட்டு வந்துடுறேன் என்று அடம் பிடித்து விட்டான் விக்ரமன். ருக்மணியால் அதற்கு மேல் என்ன சொல்ல முடியும்? மகனை பிரிந்து தவித்தவருக்கு சுந்தரிதான் ஆறுதலாகி போனாள். 2 வருடங்கள் மெதுவாகவே செல்வது போல ருக்மணிக்கு தோன்றியது. முதல் வருடம் எந்த சுவாரஸ்யமும் இல்லாமல் சென்றது. சுந்தரியின் வருகைதான் அவரின் ஒரே சந்தோஷமாக இருந்தது. சுந்தரியும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லையே என்று அடிக்கடி புலம்பி செல்வாள். வசுமதியோ, அண்ணி, அந்த கோவிலுக்கு போனால் மகப்பேறு பாக்கியம் உடனே கிடைக்கும் என்று நிறைய கோவில்களுக்கு இருவரையும் அனுப்பி வைத்தாள். ஒரு வழியாக விக்ரமன் படிப்பு முடிந்து வர 1 வாரம் இருக்கும் சமயம்தான் சுந்தரிக்கு கர்ப்பம் உறுதி செய்யப்பட்டது. அனைவரும் விக்ரமன் வருகையை எண்ணி சந்தோஷமாக இருக்க, வசுமதிக்கும் வீரசிங்கத்துக்கும் உள்ளுக்குள் உதறியது. என்ன வசுமதி, அந்த விக்ரமன் வந்துட்டா நாம என்ன செய்யறது? இவ்வளவு நாள் அவன் கணக்கு வழக்கு பார்க்கல, நாம தப்பிச்சோம். ஆனா இனி நிர்வாகம் முழுக்க அவன் பொறுப்பாமே, பழைய கணக்கு வழக்கெல்லாம் தோண்ட ஆரம்பிச்சா நம்ம என்ன செய்யறது என்று வீரசிங்கம் கேட்க, இதுக்கு தான் நான் மொத்தமாக சுருட்டி பெரிய தொகையை எடுத்துட்டு எங்கேயாவது போயிடலாம்னு சொன்னேன் என்று வசுமதி அங்கலாய்க்க, அடி கூறு கெட்டவளே, செத்து போனானே இந்த அம்மா புருஷன் தெளிவான ஆளு. இந்த அம்மா நம்மள மாதிரி ஆளுகளை நம்பி ஏமாந்துடுவாங்களோன்னு தான் எந்த சொத்தையும் இந்த அம்மா பேரில் முழுசாக எழுதலை. இதுக்கு அனுபவிக்கிற உரிமை மட்டும்தான் இருக்குது. இந்த சொத்தோட மொத்த உரிமையும் அந்த 2 வாரிசுக்கு மட்டும்தான் உண்டு. அதுவும் அவங்க 30 வயதுக்கு முன்னாடி அவங்க நினைச்சாலும் எந்த சொத்தையும் விற்கவோ அதன் பேரில் கடனோ வாங்கவே முடியாது. எப்படியோ அந்த சுந்தரிக்கு நம்ம ஆளையே கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. அவளுக்கு இப்போதான் 22 வயசு ஆகுது. இன்னும் ஒரு 8 வருஷம் குமரவேல் தன் சுயரூபத்தை சுந்தரிக்கிட்ட காட்டவே கூடாது. அதே போல் விக்ரமன் ஊரிலிருந்து வந்ததும் அவனுக்கு நம்ம பேச்சு கேட்குற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிடுவோம் என்று வீரசிங்கம் சொல்ல, அது சரி, இப்போ அந்த விக்ரமன் நம்ம கொள்ளடிச்ச லட்சங்களையெல்லாம் கணக்கு பார்த்து கேள்வி கேட்டால் என்னன்னு சொல்கிறது என்று வசுமதி கேட்க, பார்த்துக்கலாம் வசுமதி, அவன் நம்ம வழியில் குறுக்கிட்டா நாம் எந்த எல்லைக்கும் போகலாம் என்றான் ஒரு மாதிரி குரலில். அன்று அவர்கள் வீடே பரபரப்பாக இருந்தது. 2 வருடங்கள் கழித்தும் வரப்போகும் விக்ரமனை வரவேற்க சமையல் தடபுடலாக நடந்து கொண்டிருந்தது. அம்மா, அண்ணனுக்கு பிடிச்ச பால் கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்னு பாரு என்று சுந்தரி ருக்மணிக்கு ஊட்டிவிட, சூப்பரா இருக்குடி என்று சொல்லும் போதே கார் வரும் அரவம் கேட்டது. ஆர்த்தி தட்டுடன் அவனை வரவேற்க அனைவரும் வாசலில் போய் நிற்க, விக்ரமனை பார்த்த அனைவரின் கண்களும் ஆச்சரியத்தில் விரிந்து கொண்டன. அவன் கையில் ஒரு குழந்தையுடன் நிற்க, அவனை ஒட்டியபடி ஒரு பெண் புடவை அணிந்து கழுத்தில் தாலியுடன் நின்று கொண்டிருந்தாள். விக்ரமன் தன் இன்னொரு கையை அந்த பெண்ணின் தோள் மீது போட்டு உரிமையுடன் அழைத்து வந்த பாங்கே அது அவன் மனைவி என்று அடித்து சொல்லியது. சுந்தரி அந்த அதிர்ச்சியில் கையில் வைத்திருந்த ஆரத்தி தட்டை நழுவ விட்டு இருந்தாள். பகுதி 8. அத்தனை நேரமும் கோலாகலமாக இருந்த வீடு நிசப்தத்தில் மூழ்கியிருந்தது. ருக்மணி யாரிடமும் பேசாமல் தனி அறையில் முடங்கிக் கொண்டார். சுந்தரவல்லிக்கோ ஏமாற்றத்தில் கண்கள் குளமாகி போயின. விக்ரமனை வரவேற்க வந்திருந்த சொந்தங்களுக்கு அவனது இந்த புதிய குடும்ப வரவு சுவாரஸ்யத்தை தர மெல்வதற்கு அவள் கிடைத்தது போன்று மகிழ்ந்து போனார்கள். விக்ரமனும் அவன் மனைவி காவ்யாவும் தான் அவர்களின் கட்டுரை தலைப்பு ஆகி போனார்கள். ஆத்தாளும் மகளும் கொஞ்ச நஞ்சமா ஆடுனாளுக. நான் விக்ரமனுக்குன்னு பார்த்து சொன்ன பொண்ணை எல்லாம் எத்தனை குறை சொல்லி தட்டி கழிச்சாளுக தெரியுமா? என்னமோ ஊர்ல இல்லாத பிள்ளைய பெத்த மாதிரி என் பையனுக்கு அப்படி பொண்ணு வேணும் இப்படி பொண்ணு வேணும்னு ரவுசு விட்டாளுக. இப்ப எங்க போய் மூஞ்ச வச்சுக்குவாளுக என்று ஒரு நடுத்தர வயது பெண்மணி சொல்ல, அது எனக்கு தெரியாது, ஆனா எந்த ஆப்பிரிக்கா கருப்பியும் கூட்டி வரலையேன்னு தான் சந்தோஷப்பட்டுக்கணும்.
ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. விக்ரம காதலிச்சு கூட்டி வந்து இருந்தாலும் பொண்ணு நல்ல அம்சமாக கலையாத்தான் இருக்கா என்று மற்றொரு பெண் சொல்ல, அது மட்டும் இல்லை விஜயா, வெளிநாட்டிலேருந்து வந்தாலும் நல்லா புடவை கட்டி நம்ம ஊர் பொண்ணு போல அடக்க ஒடுக்கமாகத்தானே இருக்கா. ருக்மணி வீம்பு பிடிக்கிறத விட்டுட்டு பேரப்பிள்ளையை தூக்கி கொஞ்ச வேண்டியதானே என்று சிறு ஏளன புன்னகையோடு சொல்லி கொண்டார்கள். அழகா இருந்து என்ன பண்ண? இந்த பொண்ணு என்ன சாதியோ என்ன மதமோ, நாளைக்கு அந்த சின்ன பையனுக்கெல்லாம் நம்ம சாதி சனத்துல எவன் பொண்ணை கொடுப்பான் என்று வன்மத்துடன் சொல்லி கொண்டாள் முதலாம் அவள். இந்த பேச்சுக்கள் எல்லாம் ஒரு அறைக்குள் இருந்த காவ்யா காதிலும் தெளிவாக விழத்தான் செய்தது. கொடிய மிருகங்கள் வாழும் வனத்தில் தனியாக சிக்கிக்கொண்ட மான் போல் ஒரு மிரட்சியுடன் தான் காவ்யா அமர்ந்திருந்தாள். தன் 1 வயது சிறுவனுக்கு சாப்பாடு தயாரித்து கொடுக்க வேண்டும். அவனுக்கு சோறு ஊட்டும் நேரம். யாரிடம் கேட்பது என்று ஒன்றுமே புரியவில்லை. அவளை அந்த அறையில் விட்டு சென்ற கணவன் எங்கு போனான் என்றும் தெரியவில்லை. மா மம் மம் என்று மழலை மொழியிலும் ஜாடை காட்டியும் கேட்டுவிட்டான் ஆரியன். வெளியே செல்லவே பயமாக இருந்தது. ஆனால் எத்தனை நேரம்தான் பசிக்கும் குழந்தையை பட்டினி போடுவது? வேறு வழி இல்லை. குழந்தையை தூக்கி கொண்டு அடுப்படி தேடிச் சென்றாள். அங்கு வேலையாட்கள்தான் வந்திருந்த விருந்தினர்களுக்கு சமைத்து கொண்டு இருந்தார்கள். அங்கு வந்த காவ்யாவை அவர்கள் சற்று விசித்திரமாக பார்த்துவிட்டு தங்கள் வேலையில் மூழ்கினார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் அவள் திகைத்து நிற்க, உள்ள வாங்க என்று ஒரு குரல் அவள் அருகில் கேட்க, சுந்தரவல்லிதான் அழைத்திருந்தாள். காவ்யாவின் தயக்கமும் பயமும் அப்பட்டமாக அவள் முகத்தில் தெரிந்தது. சுந்தரவல்லிக்கு அவளை பார்க்கவே பாவமாக இருந்தது. அதே நேரம் சற்று முன் வசுமதி அவளுக்கும் ருக்மணிக்கும் போதித்த வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. அண்ணி எவ்வளவு திமிர் பிடிச்சவளா இருந்தா நம்ம விக்ரமனை இப்படி வளைச்சு போட்டு நம்ம யார்கிட்டையும் சொல்லாம ஒரு பிள்ளையும் பெற்று எடுத்திருப்பா. இப்படிப்பட்ட கைகாரியெல்லாம் உங்க சொத்து மொத்தத்தையும் பிடுங்கி உங்களையும் பாப்பாவையும் தெருவில் நிற்க வச்சிடுவா. நம்ம விக்ரமன் கிட்ட பக்குவமா சொல்லி முதல்ல இவளை வீட்டை விட்டு அனுப்புங்க என்று வேதம் ஓதி இருந்தாள். ஆனால் வசுமதி வர்ணித்ததற்கும் இந்த பெண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாது போல்தான் தோன்றியது. பேசவே தயங்கி நிற்கும் இந்த வாயில்லா பூச்சியா குடும்பத்தை பிரிக்க வந்தவள் என்றுதான் தோன்றியது சுந்தரவல்லிக்கு. என்ன வேணும், எதுவும் சாப்பிட்றீங்களா என்று கேட்டாள் சுந்தரவல்லி காவ்யாவிடம். இல்லைங்க, எனக்கு எதுவும் வேண்டாம், தம்பி தான் சாப்பிட்ற நேரம், அவனுக்கு பசிக்குதான் என்று மிக மெல்லிய குரலில் கூறினாள். குழந்தை வரம் கேட்டு 2 வருடம் ஏங்கி தவித்தவளுக்கு தன் அண்ணனின் அச்சு அசல் சாயலில் துருதுருவென்று இருந்த ஆரியனை பார்க்கவே ஆசையாக இருந்தது. அவன் அவள் கையில் இருந்து இறங்கி ஓடத் துடிக்க, காவ்யாவோ அவனை நிறுத்தி வைக்க போராடி கொண்டே இருந்தாள். அதற்கு மேல் பொறுக்க முடியாமல், அண்ணி இவனை என்கிட்ட கொடுங்க என்று சுந்தரவல்லி ஆசையுடன் கேட்க, காவ்யாவும் மெல்லிய புன்னகையுடன் தன் மகனை நீட்டினாள். ஆரியனும் சந்தோஷமாக சிரித்தபடி அவளிடம் தாவிக்கொண்டான். அந்த அழகு சிரிப்பில் தன் தமையன் மீதிருந்த அத்தனை கோபமும் சுந்தரவல்லிக்கு காணாமல் போய் இருந்தது. என்ன அழகா சிரிக்கிறான் அண்ணி, இவன் பேர் என்ன? ஆர்யா, ஆரியவர்மன். ஆர்யா செல்லம், இந்த அத்தையை பார்க்க இவ்வளவு நாள் கழிச்சுதான் வரதா என்ற ஆசையுடன் அவன் கன்னத்தில் முத்தம் பதித்தாள். ஒரு குவளை எடுத்து காவ்யா கையில் நீட்டினாள். அண்ணி, நீங்களே ஆர்யாக்கு என்ன வேணுமோ எடுத்து கொடுங்க என்று சாப்பாட்டு மேஜையில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த உணவை காட்டினாள். காவ்யா மனதில் அப்படி ஒரு நிம்மதி. இவள் ஒருத்தியாவது அவளை மதித்து பேசுகிறாளே என்று நிம்மதி கொண்டாள். ருக்மணிக்கும் சுந்தரவல்லிக்கும் நினைவுகள் களைய, அம்மா, இந்த ஆர்யா பையில நான் தான் தூக்கி வளர்த்தேன். அவன் அம்மாவை விட என் பின்னாடி தான் அத்தை அத்தைன்னு சுத்திட்டு தெரிவான். இப்போ என்னடானா இந்த அத்தை நினப்பு கூட இல்லாம நிச்சய விழாயெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கான். அவர் பண்ண தப்புக்கு என்ன எப்படிமா அவன் ஒதுக்கி வைக்கலாம்? இந்த அத்தைக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூட அவனுக்கு தோணல பாருங்களேன் என்று சுந்தரவல்லி வேதனையுடன் சொல்ல, வீடு சுந்தரி, என்னைக்கு இருந்தாலும் உன் மக தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வருவா. என் உள் மனசு அப்படிதான் சொல்லுது, நீ தைரியமா இரு என்றார் ருக்மணி. என்னமோம்மா, நீங்க சொல்றதை கேட்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இது எல்லாம் எப்படி நடக்குமோன்னு யோசிச்சு பார்த்தா வாய்ப்பே இல்லைன்னு தான் தோணுது. எல்லாத்துக்கும் காரணம் கீர்த்தனாதான். அவ என் வயிற்றுல தான் பிறந்தாளான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. அவளுக்கு அவளது அப்பா மாதிரியே பணத்திமிர். அவ நம்ம ஆரியனை அவமானப்படுத்தியனால நினைச்சு பார்த்தா நம்ம ஆரியனுக்கு ஏத்தவை இவ இல்லைன்னு தான் எனக்கே தோணுது என்றாள் சுந்தரி வேதனையுடன். கீர்த்தனா அன்னைக்கு பேசியது கொஞ்சம் அதிகப்படிதான் சுந்தரி. ஆனா 15 வயசுல அவளுக்கு என்ன பக்குவம் இருக்குண்டி? அவ அப்பா பேச்சை கேட்டுதான் அத்தனையும் உளறி இருக்கா. பார்க்கலாம், காலம் நிச்சயம் மாறும். இத்தனை வருடத்துல அவளுக்கு தான் பண்ணினதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்புன்னு நிச்சயம் புரிஞ்சிருக்கும். நீ வேணா பாரு, அவ படிப்பு முடிஞ்சு வரும்போது நிச்சயமா மாறியிருப்பா என்றார் ருக்மணி நம்பிக்கையுடன்.
என்னமோம்மா, நீங்கள் சொல்லி தான் கேட்குறப்போ எனக்கு மனசுக்கு எல்லாம் இதமாக இருக்குது. சரிம்மா, நான் வச்சிடுறேன். இந்த வீட்டில் சுவத்துக்கும் காது இருக்கும். அடுத்த வாரம் நானே உங்களை கூப்பிடுறேன் என்று ஃபோனை துண்டித்திருந்தாள். அன்று மாலை ஜனனியும் வைஷ்ணவியும் தோட்டத்தில் நடைபோட்டு கொண்டிருக்க சட்டென ஒரு வலிய கரம் ஜனனியை பின்னிருந்து வளைத்து பிடித்து கொண்டது. பதறிப்போனவள் ஆ என்று கத்திவிட, பயந்துட்டியா டார்லிங்? நான் தான் சும்மா உன்னை சர்ப்ரைஸ் பண்ண என்று ஜனனி அருகில் சிரித்தபடி வந்து நின்றிருந்தான் சூர்யா. அவன் இன்னமும் அவளை ஒட்டியே நிற்க அவன் ஒரு கரம் அவள் இடுப்பை பற்றியபடியேதான் இருந்தது. ஜனனியால் சீராக மூச்சு கூட விட முடியவில்லை. அவன் நெருக்கம் அவளை வதைக்க அவன் தொட்ட இடம் குறுகுறுத்தது. சட்டென அவன் கரத்தை அவள் இடுப்பிலிருந்து தட்டிவிட்டாள். வைஷ்ணவிக்கும் என்ன செய்வது என்றே தெரியவில்லை. என்ன பேபி, இன்னும் என்னடி கோபம் உனக்கு? அதுதான் நம்ம கல்யாணத்துக்கு எங்க அண்ணன் பச்சைக்கொடி காண்பிச்சிட்டானே, அப்புறம் எதுக்கு என்னை விட்டு இப்படி தள்ளி நிற்கிற என்று அவன் மேலும் அவளை நெருக்கிக் கொள்ள, ஜனனிக்கோ சூர்யாவின் தொடுகை என்னென்னவோ செய்தது. அவன் பிடியிலிருந்து விலக முடியாமல் தடுமாறி போனாள். அந்த அந்நிய ஆண்மகனின் தொடுகை அவள் உடலை பற்றி எரிய செய்தது. ஆனால் முகத்தை சிரித்தபடியே வைத்திருக்க வேண்டிய கட்டாயம் வேறு. போராடி உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைக்க முயன்றவள் கடுப்பில் வைஷ்ணவி கையை கிள்ளி வைத்தாள். ஏதாவது பண்ணி தொடடி என்றாள் மெல்லிய குரலில். தோழியின் நிலை புரிந்த வைஷ்ணவியோ, சூர்யா, யாராவது பார்க்க போறாங்க, ஜனனியை கொஞ்சம் விடுங்களேன் என்றாள் கெஞ்சுதலாக. முடியவே முடியாது வைஷு, என் காதலிக்கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க எங்களுக்கு கொஞ்சம் தனிமையை கொடுத்துட்டு அந்த பக்கம் தனியா வாக்கிங் போங்க என்றான் சூர்யா ஜனனி மீது வைத்திருந்த மோகப்பார்வையை சற்றும் விளக்காமல். அவன் தொடுகையை கூட தாங்கிக் கொள்ளலாம் போல. சூர்யாவின் அந்த குறுகுறு பார்வைதான் அவளை என்னென்னவோ செய்தது. உள்ளுக்குள் எரிமலையாக இருந்தாலும் மெல்லிய புன்னகையை முகத்தில் கொண்டு வர போராடி தோற்றுத்தான் போனாள் ஜனனி. தூரத்தில் பைனாக்குலர் மூலம் லேகாவும் ருக்மணியும் இவர்களையே தான் பார்த்து கொண்டு இருந்தார்கள். பாட்டி, நம்ம நினைச்ச மாதிரியே அந்த ஜனனி சூர்யா கிட்ட இருந்து விலகத்தான் பாக்குறா. அவ முகத்துல அத்தனை சங்கடம் தெரியுது. ஆனா இந்த சூர்யாவோட ரொமான்டிக் லுக் தான் சைக்கல. பாவம் அந்த பொண்ணு என்றாள் லேகா. அந்த ஃப்ராடுக்கு இந்த லுக்கு போதும் என்றார் ருக்மணி. பாட்டி, ஆனா சும்மா சொல்லக்கூடாது. நம்ம சூர்யா கொடுக்கிற காதல் டார்ச்சர்ல அந்த ஜனனி முகம் அஷ்ட கோணலுக்கு போகுது. கூடிய சீக்கிரமே நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடும்னு தோணுது என்றாள் லேகா உற்சாகமாக. சரி சரி, காலேஜ் படிக்கிற பிள்ளை, இந்த கொடுமையெல்லாம் பார்க்க வேணாம், நீ போய் பாடத்தை படி என்றார் ருக்மணி பைனாக்குலரை பிடுங்கியபடி. ஆஹா, என்ன சொல்லிட்டு நீ மட்டும் என்னத்தை பார்க்க போற? வா, உன் சீரியல் போடுற நேரம் ஆச்சு என்று சொல்லியபடியே பாட்டி கைப்பிடித்து லேக்கா அழைக்க இருவருமாக உள்ளே சென்றனர். சூர்யாவோ, இங்கிருந்த ஒரே டிஸ்டர்பன்ஸ் என்று வைஷுவை ஒரு பார்வை பார்த்தான். பின் அருகில் நிறுத்தியிருந்த பைக்கை எடுத்து வந்தவன், ஜனனி செல்லம், வா, நம்ம ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் என்று அழைத்தான். இருவருக்குமே தூக்கி வாரி போட்டது. ஏதாவது பண்ணி தொலையேண்டி, எப்படியாவது இந்த லூசுக்கிட்ட இருந்து என்னை காப்பாத்து என்று ஜனனி கண்களாலேயே வைஷ்ணவியிடம் கெஞ்சி கொண்டு இருந்தாள். சூர்யா, அடுத்த மாதம் கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு தான் இருக்கணும். அப்புறம் பார்க்குறவங்க உங்களையும் ஜனனியும் தப்பாக பேசுவாங்க என்றாள் வைஷ்ணவி. இனிமே எங்களை தப்பா பேச என்ன இருக்கு? அதான் ஊரை கூட்டி எங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு அவ வயிற்றுல என் வாரிசு வளருதுன்னு சொல்லியாச்சே என்ற சூர்யா, வா ஜனனி, நம்ம கொஞ்சம் தனியா பார்க் வர போயிட்டு வரலாம் என்று உரிமையுடன் ஜனனியின் கரத்தை பற்றி அவளை அவன் பைக்கில் பின்னால் அமர வைத்து கொண்டான். வைஷ்ணவி எதுவும் பேசி அவர்களை நிறுத்தும் முன் அந்த பைக் பறந்து சென்று இருந்தது. ஜனனியின் இமைகள் படபடக்க வைஷ்ணவியிடம் கண்களால் வேண்டிக் கொண்டு அவள் விழிகள் கலங்க துடித்தன. அவள் கணிப்பில் சூர்யா நல்லவன்தான். ஆனால் என்னதான் இருந்தாலும் அவன் ஒரு ஆண்மகனாயிற்றே. எப்படியாவது ஜனனியை அவனிடமிருந்து காக்க வேண்டுமே என்று மனம் தவித்தது வைஷ்ணவிக்கு. அப்போதுதான் வெளியே சென்றிருந்த ஆரியன் தன் காரில் வந்து இறங்கினான். வேற வழியே இல்லை, இவன் சொன்னாதான் அந்த சூர்யா ஜனனி அழைச்சிட்டு வீடு திரும்புவான். ஆனா இந்த கொம்பேரி மூக்கங்கிட்ட போய் பேசினாலே வல்லுன்னு விழுவானே, இவங்கிட்ட போய் எப்படி பேசுறது என்று தயங்கியவளுக்கு தன் உயிர் தோழியின் பரிதவித்த முகம்தான் நினைவுக்கு வந்தது. துணிந்து ஆரியன் வீட்டுக்குள் செல்லும் முன் அவன் பாதையை மறைத்து வந்து நின்றாள் வைஷ்ணவி. தன்னை யார் இப்படி மறித்து நிறுத்துவது என்று தன் கூலிங் கிளாஸை கலட்டி தன் சட்டை பையில் வைத்தவன் வைஷ்ணவியை எரிப்பது போல்தான் பார்த்தான். என்ன வேணும் என்று அவன் கடுகடுத்த குரலில் கேட்க, உங்க தம்பி என் தங்கச்சி அழைச்சிட்டு வெளியே போயிருக்காரு என்றாள். அதுக்கு என்றான் அவனோ ஒரே வார்த்தையில். வைஷ்ணவியோ, கல்யாணம் ஆகாம இப்படி போறது எங்க குடும்ப வழக்கம் இல்லை, நீங்களே உங்க தம்பிக்கு ஃபோன் போட்டு வீட்டுக்கு உடனே வர சொல்றீங்களா என்று பணிவுடன் கேட்டு இருந்தாள். அவளையே வெறித்து பார்த்தவன், அதான் கல்யாணம் ஆக போவதில்ல, காதலிக்கிறவங்க தனியா போனா உனக்கு என்ன பிரச்சனை?
அவங்க சந்தோஷமா இருந்தா உனக்கு என்ன புகைச்சல் என்று அவளை கண்களால் அளந்தபடி கேட்டான். புகைச்சலா? நான் ஏன் என் தங்கச்சியை பார்த்து பொறாம பண்ணும் என்று வைஷ்ணவியோ இந்த முறை குரலை உயர்த்தி இருந்தாள். அது என்னவோ எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, தங்கச்சி தம்பியை கரெக்ட் பண்ணியாச்சு, நாம ஏன் அண்ணனை கரெக்ட் பண்ணக்கூடாது? இவ்வளோ பெரிய பங்களா, காரு, வசதின்னு பக்காவா செட்டில் ஆயிடலாம். இதுதான் உன் மாஸ்டர் பிளானு என்றான் அவளை ஏளனமாக பார்த்து. அவன் சொன்னதை கேட்ட வைஷ்ணவிக்கு மட்டும் சக்தி இருந்தால் அவள் பார்வையாலேயே அவனை இந்நேரம் பஸ்பமாக்கி இருப்பாள். பகுதி 9. இவ்வளோ பெரிய வீடு, வாசல், வசதி பார்த்து உன் மனசு சபலப்பட்டு இருக்கும். தங்கச்சியை போல நாம ஏன் அண்ணக்காரனை வளைச்சு போடக்கூடாது? அப்படி நடந்தா இங்கே ஜாலியாக செட்டில் ஆயிடலாம், அப்படித்தானே என்று கேட்டவனின் குரலில் அத்தனை நக்கல் இழைந்தோடியது. அதை கேட்டு வைஷ்ணவியின் கரம் அவனை அறையாமல் இருந்ததே பெரிய உலக அதிசயம்தான். ஆமாமா, இவன் பெரிய மன்மத குஞ்சு. எனக்கு இவனை வளைச்சு போட்டது மட்டும்தான் லட்சியமே. இந்த சிடுமுஞ்சை யாருக்கு தான் பிடிக்கும் என்று மனதுக்குள் மட்டும் பொறுமி கொண்டவள், இப்போ எதுக்கு அனாவசியமாக பேசுறீங்க? உங்களுக்கு வசதி இருக்கலாம், ஆனால் எனக்கு உங்களை பார்த்தாவே சுத்தமாக பிடிக்கல. கொஞ்சம் கூட அன்பு காட்டவோ காதலிக்கவோ தெரியாத வெறும் ரோபோ நீங்க. உங்களை மாதிரி ஒரு ஆளை நிச்சயம் நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். உங்களுக்கு அந்த பயமே வேணாம், போதுமா என்ற வைஷ்ணவியின் வார்த்தைகள் உஷ்ணமாக இருந்தாலும் அவள் இதழ்கள் மலர்ந்தே வார்த்தைகள் நிதானமாக வெளிவந்திருந்தன. தன்னை ஒரு பெண் பிடிக்கவில்லை என்று கூறிவிட்டால், அதுவும் அவன் அந்தஸ்துக்கு சற்றும் பொருத்தம் இல்லாதவள் தன்னை இப்படி அவமானப்படுத்துவதா என்று உள்ளுக்குள் எரிமலையாக மாறியிருந்தான் ஆரியன். ஏற்கனவே அவன் வாழ்வில் கீர்த்தனா ஏற்படுத்திய ரணம் உள்ளுக்குள் அப்படியே இருக்க, இவள் பேச்சு அவனுக்கு என்னவோ அவளையே நினைவுபடுத்தியது. ஆனால் சிரித்துக்கொண்டே பேசும் அவளிடம் உணர்ச்சி வசப்பட்டு தன்னை பலவீனமாக காட்டிக்கொள்ளவும் அவனுக்கு விருப்பமில்லை. ஹே, மைண்ட் யுவர் டங்க். என் வீட்லேயே நின்றுக்கிட்டு என்ன தப்பா பேசுகிற உரிமையை உனக்கு யார் கொடுத்தது? ஜஸ்ட் கோ அவுட் ஆஃப் மை சைட் என்று உரிமினான். அவ்வளோ நிதானமாக, ஆரியன் சார், நீங்கள் என்ன பேசினதுக்கு பதில் கொடுத்தேன், மற்றபடி நானா உங்ககிட்ட பிரச்சனை பண்ணலை என்று வைஷ்ணவி இந்த முறை அவனிடம் பணிந்தேதான் பேசியிருந்தாள். சரிதான் போடா என்று சொல்லி சென்றுவிட மனம் துடித்தாலும் இப்போது ஜனனியை வரவைத்தாக வேண்டுமே. ஐயோ, இந்த சூர்யா வேற ஜனனியை பார்த்த பார்வையே சரியில்லையே, இந்நேரம் என்னெல்லாம் நடக்குதோ என்று அவள் இதயம் உள்ளுக்குள் படப்படுத்து கொண்டு இருந்தது. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு என்ன வழிமறிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க என்றான் ஆரியன் கடுகடுவென்று. சார் ப்ளீஸ், உங்கள் தம்பிக்கு ஃபோன் போட்டு உடனே இங்கே வர சொல்லுங்க என்றால் அவனிடம் மிகவும் பணிந்து. இத்தனை நாளும் யாருக்காகவும் எதற்கும் அலட்டி கொள்ளாத பெண் இன்று முதல் முறையாக அவனிடம் கெஞ்சிக் கொண்டு நின்றாள். அவள் மாற்றம் அவன் கண்ணை உறுத்தியது. இவளுக்கு இப்படியெல்லாம் பணிவாக பேச வருமா? இது இவள் குணம் கிடையாதே. ஆனால் அவள் கண்களில் இருந்த தவிப்பு அவனை என்னவோ செய்தது. ஏனோ அவளை உதறிவிட்டு செல்ல மனம் வரவில்லை. உன்கிட்ட இருக்கிற இந்த முன்னெச்சரிக்கை உணர்வு உன் தங்கச்சிக்கு 1% சூர்யா கூட பழகும்போது இருந்திருக்கலாம் என்றவன் தன் கைபேசியை எடுத்து சூர்யா எண்ணுக்கு முயற்சித்தான். ஆனால் சுவிட்ச் ஆஃப் என்று மட்டுமே தான் அது பதில் சொன்னது. இடியட், ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான் என்றான் ஆரியன். அட பாவி பயல, இப்படியா பண்ணுவ? ஐயோ ஜனனி, என்னை மன்னிச்சிடுடி என்று வைஷ்ணவி உள்ளுக்குள் தவித்து கொண்டிருக்க, அவள் முகத்தை பார்த்து கொண்டிருந்த ஆரியனுக்கோ அவளை பார்க்க பாவமாக இருந்தது. அவளை வெறுத்து ஒதுக்கியவனுக்கு ஏனோ அவளின் அந்த வாடிய முகம் ஒருவித வலியை நெஞ்சின் ஓரத்தில் கொடுத்தது. ஓகே, அவன் எங்கே போயிருப்பான்னு எனக்கு தெரியும், நீ வீட்டுக்கு போ, நான் அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வரேன் என்றான். வைஷ்ணவியின் முகம் சட்டென மலர, ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், நானும் உங்களோட வரட்டுமா ப்ளீஸ் என்று கெஞ்ச. ஓகே ஃபைன் என்றவன் காரை நோக்கி வேக நடையிட, வைஷ்ணவியோ அவன் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் ஓடிச் சென்று காரை எட்டியிருந்தாள். அவளுக்கோ எங்கு விட்டு சென்று விடுவானோ என்ற பயம். மூச்சு இறைக்க ஓடி வந்தவளை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் ஆரியன். இவன் ஏன் அவங்க 2 பேரும் தனியாக போனதுக்கு இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறா? புதுசாக நடக்கிறதுக்கு அப்படி என்ன இருக்க போகுது என்று எண்ணியபடியே காரில் ஏறி அமர்ந்தான். வைஷ்ணவிக்கோ ஒரே குழப்பம். காரில் பின்பக்கம் உட்காருவதா அல்லது முன்னால் அவனுடன் உட்காருவதா என்று. அவள் தயக்கம் புரிந்தவன், முன்னாடியே உட்காரு, நான் ஒன்றும் டிரைவர் இல்லை, மகாராணியை பின்னாடி வச்சு ஓட்டிட்டு வரதுக்கு என்றான் குத்தலாக. அதான் நான் பார்த்தேன், என்னடா நம்ம அல்சேசன் ரொம்ப நேரமாக குறைக்காம இருக்கானேன்னு என்று அவள் மனதுக்குள் எண்ணிக்கொண்டபடி அவன் அருகில் காரில் ஏறி அமர்ந்தாள். சூர்யாவும் ஜனனியும் வெளியே சென்று 2 மணி நேரமாவது இருக்கும். ஐயோ, என்ன நடக்குதுன்னு தெரியலையே. ஒருவேளை அந்த சூர்யா ஏதாவது ஹோட்டல் ரூமுக்கு கூட்டிட்டு போயிருப்பானோ? ஜனனி கிட்ட அத்துமீறி நடந்திருப்பானோ? நினைக்கும் போதே நெஞ்சு பதறுதே.
ஒருவேளை ஜனனி தன்னை அவன்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக உண்மையெல்லாம் அவன்கிட்டயே சொல்லியிருப்பாளோ? இப்படி ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் அவள் மனதுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. அப்போது யாரோ அவள் தோளில் கை வைத்து உழுக்க சட்டென சுயநினைவு பெற்றவள், சாரி சொல்லுங்க என்றாள் அவன் பக்கம் திரும்பி. எந்த லோகத்துல இருக்க? சீட்டு பெல்ட்டை முதல்ல போடு. வார்னிங் பெல் கேட்டுக்கிட்டே இருக்கு பாரு. உன் காதல விழலையா என்று அவனின் அதட்டல் கேட்டு சீட் பெல்ட்டை போட்டுக்கொண்டாள். அவளால் இயல்பாக இருக்க முடியவில்லை. உதட்டை கடிப்பதும் விரல்களால் தன் ஷாலின் நுனியை முடிச்சுவதும் அதை அவிழ்ப்பதும் என்று தன்னை கட்டுப்படுத்த வழி தெரியாமல் திண்டாடி கொண்டு இருந்தாள். அவள் கண்கள் இருவருமாக எங்காவது நிற்கிறார்களா என்று அலைமோதி தேடி துடித்தது. ஆரியன் காரை ஓட்டிக்கொண்டே வந்தாலும் அவள் தவிப்பையும் படபடப்பையும் அவன் கவனிக்க தவறவில்லை. ஹே, உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? என் தம்பி கூட தானே அவள் போயிருக்கா. நாளைக்கு வாழ்க்கை முழுக்க அவன் கூட தான் இருக்க போறா. இவ்வளவு பயம் இருக்கிறவ எதுக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்ச என்று அவன் கேட்க வைஷ்ணவிக்கு தூக்கி வாரி போட்டது. இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? அதே நேரம் ஒரு அழகான ரெசார்ட் முன் அந்த கார் நின்றது. அவள் புரியாமல் அவனை பார்க்க, இந்த ரெசார்ட் எங்களோடது தான். சூர்யா என்கிட்ட கோச்சுக்கிட்டாலோ இல்லை வீட்டில் யார்கிட்டையும் சண்டை போட்டாலோ இங்கே வந்து தான் தங்குவான். ஸோ அநேகமாக அவங்க 2 பேரும் இங்கே தான் வந்திருக்கணும். உள்ளே போய் விசாரிக்கலாம் வா என்று அவன் சொன்னான். அந்த பெரிய ரெசார்ட்டில் கேளிக்கை அம்சங்கள் அத்தனையும் இருந்தன. ஐயோ, இந்த மாதிரி இடத்துக்கு சூர்யா எதுக்கு அவளை கூட்டி வந்திருப்பான் என்று அவள் கற்பனை குதிரை கடிவாளம் இல்லாமல் சீறி பாய்ந்தது. இந்த மாதிரி இடத்துக்கு அவங்க தம்பி என் தங்கச்சியை தனியாக அழைச்சிட்டு வந்திருக்காரு என்று வைஷ்ணவி உதடுகளை சுளித்து தன்னை மறந்து கேட்டுவிட அவளையே பார்த்து கொண்டிருந்த ஆரியனுக்கு அவள் கேள்வி அத்தனை எரிச்சலை கொடுத்தது. நீ தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறியா? என் மன்மதன் தம்பி கூட உன் தங்கச்சியை முதல்ல அனுப்புறதுக்கு முன்னாடியே இதை பத்தி நீ யோசிச்சிருக்கணும். அவங்க 2 பேருக்கும் நல்லா விளக்கு பிடிச்சிட்டு இப்போ ஏதோ பத்தினி மாதிரி பேசுற என்று அவன் இழிவாக பேச அவமானத்தில் துடித்து போனாள் வைஷ்ணவி. யாரை பார்த்து என்ன பேச்சுடா பேசுற? எந்த ஆண் பிள்ளையோட சுண்டு விரல் கூட எங்க 2 பேர் மேலையும் பட்டது கூட கிடையாது என்று கத்திவிட துடித்தாலும் தன்னை அடக்கி கொண்டாள். சும்மா இப்படியே மரம் மாதிரி நிக்காம வேகமா நட என்றவன் ரிசப்ஷனுக்கு அவளை அழைத்து சென்றான். அங்கு ஆரியனை பார்த்ததும் அனைவரும் மரியாதையுடன் எழுந்து கொண்டனர். என் தம்பி சூர்யா இங்க வந்தானா என்று அவன் அதட்டலாக கேட்க, இல்லையே சார், அவர் இங்க வரலையே என்றனர். வைஷ்ணவிக்கு ஏமாற்றமாகி போனது. இதுவரை எத்தனையோ சவால்களை சந்தித்தவள் இந்த சூர்யாவிடம் சற்று அலட்சியமாக இருந்தது எவ்வளவு பெரிய பிழையாகி போனது என்று தன்னையே நொந்து கொண்டாள். அவள் சோர்வாக வெளியே தோட்டத்து பக்கம் வர அவன் அங்கு உள்ள யாரிடமோ பேசிக்கொண்டு இருந்தான். அப்போது அவள் கைபேசி சினுங்கியது. அழைத்தது வேறு யாரும் அல்ல, ஜனனியேதான். ஜனனி குரல் கேட்டதும் தான் அவளுக்கு உயிரே வந்தது. ஜனனி, உனக்கு ஒன்றும் இல்லையே? அவன் உன்னை எதுவும் பண்ணலையே? நீ எங்க இருக்க என்று அவள் தவிப்புடன் கேட்க, இல்லை வைஷ்ணவி, ஐ எம் ஃபைன். அவன் என்கிட்ட ரொம்ப ஜென்டில்மேனாக தான் நடந்துக்கிட்டான். நாங்கள் அப்போவே வீடு வந்துட்டோம் என்று ஜனனி சொல்லவும் தான் வைஷ்ணவியால் நிம்மதியாக மூச்சே விட முடிந்தது. இத்தனை நேரமும் ஆரியனுக்கு பணிந்து போக வேண்டியிருக்கிறது என்ற கட்டாயமே அவள் சுயத்தை தொலைக்க செய்து இருந்தது. இனி பேசுடா, அப்புறம் பார்த்துக்கிறேன் என்று மனதுக்குள் கர்ஜித்தவள் அவன் அருகில் சென்றாள். அவங்க 2 பேரும் வீடு வந்தாச்சு, போகலாம் என்றாள் வெறுமையாக. ஓ குட், சரி நீ போய் காரில் வெயிட் பண்ணு, நான் ஒரு 10 நிமிஷத்தில் வரேன் என்றான். இல்லை தேவையில்லை, நீங்கள் இவ்வளவு தூரம் வந்ததே போதும். நீங்கள் உங்கள் வேலையை நிதானமாக முடிச்சுட்டு வாங்க, நான் ஆட்டோவில் போய்க்கிறேன் என்று சொன்னவள் அங்கிருந்து வேக நடையிட அவளையே வெறித்து கொண்டு நின்றான் ஆரியன். திமிரு பிடிச்சவ என்று அவன் உதடுகள் உச்சரிக்க தன் பாக்கெட்டில் இருந்த கைபேசியை எடுத்து அந்த எண்ணுக்கு அழைத்தான். வைஷ்ணவி அவனை விட்டு விலகி வந்ததில் சிறு நிம்மதியுடன் வெளியேறப் போக அந்த ரெசார்ட்டின் பெரிய கதவு மூடியிருந்தது. வாட்ச்மேன், கதவு திறங்க, நான் வெளியே போகணும் என்றாள் அவள். சாரி மேடம், பெரியயா உத்தரவு, நீங்கள் காரில் போய் காத்துருங்க, ஐயா இன்னும் 5 நிமிஷத்தில் வந்துடுவாங்க என்று அவன் சொல்லிவிட்டு சென்றுவிட வைஷ்ணவிக்கோ அவன் மேல் அப்படி ஒரு ஆத்திரம் பொங்கியது. எவ்வளவு திமிரு! இவன் யார் அவளை அடக்கி வைக்க என்று மனதுக்குள் ஓட முதல் முறையாக அவள் திட்டம் போட்டு அங்கு வந்தது தப்போ என்று தாமதமாக சிந்திக்கத் தொடங்கி இருந்தாள். பகுதி 10. வைஷ்ணவிக்கு மட்டும் தடைக்களம் தாண்டும் திறமை இருந்திருந்தால் அந்த பெரிய மதில் சுவரை ஒரே எட்டில் தாண்டி குதித்திருப்பாள். அவளுக்கு அவனுடன் வர விருப்பமில்லை என்று இவ்வளவு நாசுக்காக சொல்லியும் இப்படி கட்டாயப்படுத்துகிறானே. இப்போது புரிகிறது அந்த கீர்த்தனா இவனை ஏன் நிராகரித்திருப்பாள் என்று அவள் மனதுக்குள் கரித்து கொண்டிருக்க அவனோ ஒன்றுமே நடவாதது போல், வேலை முடிஞ்சது, வா போகலாம் என்று அவள் அருகில் வந்து நின்றிருந்தான். என்னமோ பொண்டாட்டியை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறத பாரு, எல்லாம் என் நேரம்
எல்லாம் அந்த சூர்யா பயலால வந்தது என்று அவள் மனதுக்குள் புலம்பிக் கொண்டு இருந்தாள். அப்போது வாட் அ சர்ப்ரைஸ் ஆர்யா, ஐ மிஸ்ட் யூ சோ மச் என்று ஓடி வந்து அந்த ஆரியனை கட்டிக்கொண்டாள் ஒரு அழகிய பெண். அட இது யாரு, இந்த முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. அட ஆமா, அன்னைக்கு நிச்சயம் நின்று போச்சுன்னு அழுது தவிச்சுதே அந்த பொண்ணு சித்ரா என்று அவள் சிந்தனை ஓட, அவனோ முகத்தை கடுகடுப்பாக வைத்தபடி, சித்ரா பிஹேவ், திஸ் இஸ் மை ஒர்க் பிளேஸ், பாரு எல்லாரும் நம்மளை தான் பார்க்குறாங்க என்று அவளை தன்னை விட்டு பிரித்து நிறுத்தினான். அவளோ சிறு ஏமாற்றத்துடன், ஹனி எப்போ வந்து அப்பா கிட்ட பேச போறீங்க, என்னால் உங்களை பிரிஞ்சு இருக்கவே முடியலையே என்று ஏக்கத்துடன் அவள் சொல்ல, பார்த்து கொண்டிருந்த வைஷ்ணவிக்கோ அந்த பெண்ணை பார்க்க பாவமாகத்தான் இருந்தது. பார்க்க நல்லா தான் இருக்கா, ஆனால் மேல்மாடிதான் காலி போல. இந்த சிறுமூஞ்சி மேலே எப்படிதான் இப்படி ஒரு லவ்வோ. அவன் கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸே இல்லாமல் கல் மாதிரி நிற்கிறான். இவன் மட்டும் ஏன் கொஞ்சிக்கிட்டு இருக்காளோ. ஏதோ இவன் நல்ல நேரத்துக்கு நிச்சயதார்த்தம் தானாகவே நின்று போச்சு அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் நடந்ததுங்கிற என்னமே இந்த பிள்ளைக்கு புரியல. பரிதாபந்தான். எல்லாம் இவ தலையெழுத்து. நம்மளால இந்த அல்சேஷன் கூட அரை மணி நேரம் கூட தாக்கு பிடிக்க முடியாதுப்பா என்று நினைத்து கொண்டிருக்க, சித்ரா அப்போதுதான் அவன் அருகில் நின்றிருந்த வைஷ்ணவியை கவனித்தாள். சட்டென அவள் முகம் சுருக்க, ஹனி இது அந்த ஃபோர்ஜரியோட அக்கா தானே, இவ்வளோ எதுக்கு உங்க கூட கூட்டிட்டு சுத்துறீங்க, இவ முடியே சரியில்லை, இவளை சும்மா விட்டா உங்க மேலேயும் ஏதாவது பழிய போட்டு விட போறா என்று சொன்னவள் கண்கள் அவளை எரித்து விடுவது போல் அனலை கக்கின. ஆரியனோ உதட்டுக்குள் தோன்றிய சிரிப்பை அடக்கியபடி, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்றான் வைஷ்ணவியை பார்த்தவாறே. வைஷ்ணவிக்கோ கடுப்பாகிவிட்டது. ஆமா, இவர் பெரிய மைசூர் மகாராஜா, இவரை தள்ளிட்டு போறதான் என் வேலையா என்று இவள் இந்த முறை கேட்டே விட்டாள். இவளுக்கு இவ்வளவு துணிச்சலா என்று வியந்தவனுக்கு, தள்ளிட்டு தான் போயேன் பார்க்கலாம் என்று ரசனையோடு அவளிடம் மோதிட ஆசையாகத்தான் இருந்தது. சித்ராவும் விடாமல், உனக்கும் உன் தங்கச்சி புத்தி தானே இருக்கும், சி என் ஸ்டேட்டஸ்க்கு உன்ன மாதிரி ஆளுகளை பார்க்கறதே அசிங்கம், வாங்க ஆரியன் நம்ம எங்கேயாவது தனியா போய் சில் பண்ணிட்டு வரலாம் என்றால் அவன் தோளில் சாய்ந்தபடி. சாரி சித்ரா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ உன் கார்ல வீட்டுக்கு போ என்று அவன் நாசுக்காக மறுக்க, இல்ல ஆர்யா என் கார் பஞ்சர் என்று கூசாமல் போய் சொன்னவள் ஆரியன் இருக்கைக்கு அருகில் ஏறி அமர்ந்து கொண்டாள். காரில் ஏறியவளை இறக்கியா விட முடியும். அவனும் ஏறி அமர்ந்து கொண்டான். வைஷ்ணவிக்கு தான் சங்கடமாக இருந்தது. இருவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறவர்கள். அவர்களுக்கு நடுவில் கரடியாக செல்ல அவளுக்கு என்னவோ போலிருந்தது. அதனால் காரில் ஏறாமல் அவள் வெளியவே நின்றாள். என்ன மகாராணியா ஸ்பெஷலா அழைக்கணுமா, ஏறி உட்கார் என்றான் உத்தரவாக. அவளோ தயங்கி, இருக்கட்டும் சார், மேடம் உங்க கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண நினைப்பாங்க, நான் ஒரு ஆட்டோவில் வந்துடுறேன் என்றாள் வைஷ்ணவி. சித்ராவும் குஷியாக, ஆஹா அவ சரியாதான் சொல்ற ஆரியன், ஆட்டோ கூட வேண்டாம், என் கார் சரியானதோ அதுலேயே வந்துடட்டும் என்றாள். ஆரியன் அவளது கண்களை சுட்டரிப்பது போல் கோபமாக விழித்துவிட்டு வண்டியை புயல் வேகத்தில் செலுத்தினான். இப்ப இந்த அல்சேஷன் எதுக்காக என்னை இந்த முறைக்குது, ஒன்னும் புரியல என்று எண்ணியவள் காத்திருக்க, அடுத்த 10 நிமிடத்தில் சித்ராவின் கார் அவளை ஏற்றிக்கொண்டு வீட்டை வந்து அடைந்தது. வீட்டுக்குள் சென்றவள் நேராக ஜனனியைத்தான் பார்க்க ஓடினாள். ஜனனி என்று அவள் உள்ளே வர, வைஷு என்று அவளும் ஓடி வந்து அவளை அணைத்து கொண்டாள். ஜனனியின் இதய துடிப்பை அவளால் நன்கு உணர முடிந்தது. அவள் பதட்டம் புரிந்தவள், ஜனனி என்னாச்சுடி, சூர்யா அதுவும் உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டானா என்று பதறி போனாள் வைஷ்ணவி. உன் பேச்சு கேட்டு ஒண்ணுமே பண்ணாத மேல அபாண்டமா பழி போட்டா சும்மாவா இருப்பான் என்று ஜனனி சொல்ல, இப்போது பதறி துடிப்பது வைஷ்ணவின் முறையாகி போனது. ஐயோ சாரிடி, அந்த சூர்யா நல்லவன் நினைச்சுதாண்டி கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன், அவன் என்னடி பண்ணான் சொல்லு என்றாள் வைஷ்ணவி. ஜனனி சொல்ல துவங்கினாள். சூர்யா என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க, ப்ளீஸ் கொஞ்சம் ஓரமா பைக்கை நிறுத்துங்களேன் என்று ஜனனியின் எந்த கூற்றும் அவன் செவிகளை எட்டவே இல்லை. சீறி பாய்ந்த பைக் நின்றது என்னவோ ஒரு உயர்தர ஹோட்டலின் முன்தான். ஜனனிக்கு இதயமே நின்றுவிட்டது. பயபுள்ள நம்ம சொன்ன பொய்ய உண்மையாக்காம விடமாட்டான் போலையே, நான் முதல்லயே சொன்னேன் இந்த ப்ராஜெக்ட் வேணாம்னு, எல்லாம் இந்த வைஷ்ணவியால வந்தது, இப்ப கடைசியில என் கற்புக்கே ஆபத்து வந்துடும் போலையே என்று அவள் தவிக்க, என்ன இங்கே நின்னுட்ட, வா உள்ள போகலாம் என்று சூர்யா அவளை சற்றும் சிந்திக்க கூட விடாமல் அவள் கையை பிடித்திழுத்து அந்த பெரிய சூட் ரூம்க்கு அருகில் அழைத்து வந்து விட்டான். ஐயோ கையை விடுங்க சூர்யா, கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன இதெல்லாம் என்று அவள் கோபமாக கேட்க, என்னடி செல்லம் இதெல்லாம் நமக்கு என்ன புதுசா, சும்மா வெளியே இருந்து டிராமா போடாம உள்ளவா என்று அவள் கையை பிடித்து உள்ளே இழுத்து கதவையும் தாளிட்டு விட்டான். ஜனனிக்கு குப்பென்று வேர்த்து விட்டது. ஆரம்பிக்கலாமா என்ற சூர்யா அவளை நெருங்கி வர,
அவன் கண்களோ அவளை அணு அணுவாக ரசிக்க துவங்கி இருந்தன. சூர்யாவோ மனதுக்குள், உனக்கெல்லாம் எவ்வளோ கொழுப்படி, பயந்து என் காலில் விழுந்து என்னை விட்டுருங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு கெஞ்சுவேன்னு பார்த்தா இன்னமும் என்ன தெனாவெட்டா நிற்கிற என்று சூர்யா நினைத்திருக்க, அவளோ செய்வதறியாமல் திகைத்து நின்றாள். அவளை நெருங்கி வந்தவன் விறுவிறுவென்று உடைகளை கலட்ட உண்மையில் ஜனனி கத்தியே விட்டாள். அச்சோ ஜனனி என்று வைஷ்ணவி குறுக்கிட்டு அவள் தோள்களை குலுக்கினாள். ஏண்டி, அவன் மேல கை வச்சு உன் ட்ரெஸ்ஸை கழட்ட வர சும்மாவா இருந்த? ஓங்கி அவன் கண்ணத்துல 2 அறை கொடுத்துருக்க வேண்டியதானே என்று கேட்க, இல்ல வைஷு, அவன் ஏன் ட்ரெஸ்ஸை கழட்டலையேடி, அவன் டிஷர்ட்டை தானே கழட்டினா. நீயே சொல்ல, அப்படி ஒரு நிலையில் நான் என்ன பண்ண முடியும்? காசா கற்பா என்ற கேள்வி வரும்போது நான் என்ன செய்ய முடியும் என்று ஜனனி கேட்க, அப்போ அந்த சூர்யா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டியா? அந்த சூர்யாவை குறைச்சி எடை போட்டுட்டேன், அவன்கிட்ட இவ்வளோ சீப்பாக நடந்துக்குவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல என்று வைஷ்ணவி தவிப்புடன் சொல்ல, அவர் அவ்வளோ மோசம்னு சொல்லிட முடியாது வைஷு. அவன் என் முன்னாடி சட்டையை கழட்டியதும் எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு, கண்ணு கூட கலங்கிடுச்சு. சூர்யா ப்ளீஸ் என்னை அப்படி பார்க்காதீங்க, நான் இன்னும் கொஞ்ச நாள் இங்கேருந்து போயிடுவேன், என்னை நம்புங்க அப்படின்னு அழுதுட்டேன். கொஞ்ச நாள்னா எப்போ? உனக்கு எனக்கு கல்யாணம் முடிஞ்ச அப்புறமா என்று மிரட்ட, இல்லை சூர்யா, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை நான் கெடுக்க மாட்டேன், இன்னும் 10 நாள் தான், அதுவரை எங்களை பொறுத்துக்கோங்களேன் என்றால் கெஞ்சும் குரலில். ஏன் 10 நாளில் எங்கள் வீட்டில் தங்க வைரன்னு எதையாச்சும் திருடிட்டு போக அக்காவும் தங்கச்சியும் திட்டம் போட்டு வந்திருக்கீங்களோ என்று அவன் சீற்றமாக கேட்க, ஐயோ சூர்யா சார், நாங்கள் ஒன்றும் திருட்டு கும்பல்லாம் கிடையாது, எங்களால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. என்ன பாதிப்பு வராது? இதுக்கு மேலே என்ன வரணும்? உன்னால் என் கல்யாணம் என் அண்ணன் கல்யாணம் 2 பேர் கல்யாணமும் நின்று போச்சு, என் வாழ்க்கையவே கேள்விக்குறியா மாத்திட்ட, இனிமே என்னை யார் கட்டிக்குவா என்று சூர்யா கேட்க திணறித்தான் போனாள் ஜனனி. உங்களை போய் யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா சார்? ஏன் சொல்ல மாட்டாங்க? அத்தனை பேர் முன்னாடி நான் உன்னை காதலிச்சு ஏமாத்திட்டேன்னு நீ சொன்னதுக்கு அப்புறம் எந்த பொண்ணு துணிஞ்சு எனக்கு கழுத்து நீட்டுவா? வாழ்க்கை முழுக்க இனி நான் ஆம்பளை ஔவையார் போல தனிமரமாவே வாழ்ந்துட்டு சாக போறேன் என்று சொல்ல, சார் அப்படிலாம் நிச்சயம் ஆகாது, உங்க பர்சனாலிட்டிக்கு உங்களை கட்டிக்க எத்தனை பொண்ணுங்க போட்டி போட்டு வருவாங்க தெரியுமா என்றாள். அதெல்லாம் அப்புறம், உன்னால் எங்கள் அண்ணன் என்னை மொத்தமாக ஒதுக்கிட்டான், அவன் என்கிட்ட பேசுகிறதே இல்லை தெரியுமா என்று அவன் கேட்க, சாரி சூர்யா சார், நான் வேணா உங்கள் அண்ணா கிட்ட பேசவா, இன்னும் போன கல்யாணத்தை நடத்த சொல்லட்டுமா என்று ஜனனி கேட்க, பதறி போனவன், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கு இங்கே வந்த, அதை முதல்ல சொல்லு என்று அதட்டினான். சார் அதை நாங்கள் சொல்ல முடியாது, நாங்கள் அந்த ரகசியத்தை சொன்னால் எங்களை கொன்னுடுவாங்க என்று ஜனனி சொல்ல, சூர்யாவோ நம்ப முடியாமல் அதிர்ந்து விழித்து கொண்டிருந்தான்.